ரொம்ப நாள வரணும்னு நினைச்சேன்பா. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்கு. நீங்களாம் வரது நான் குடுத்து வச்சுக்கேண்ணா. வாங்கண்ணா. கஜா கஜா யார் வந்துக்கிறாங்க பாரு. என்ன பேசுற? என் மேனேஜர். ஐயோ சாரிண்ணா மன்னிச்சுக்கண்ணா. உக்காருங்கண்ணா. பரவாயில்லம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கிறேண்ணா. சரி உக்காருண்ணா. ஏன் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? இங்கேயாம்மா? இங்கதாண்ணா. அழுக்கா இருக்குதம்மா. அட உக்காருண்ணா. ரொம்ப நாளா கூப்பிட்டுல இப்பதான் வந்துக்கிறாரு. அண்ணா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணா? இருக்காங்கம்மா. எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சரிப்பா சரி போ. இப்ப அண்ணனுக்கு போயிட்டு பூஸ்ட் ஆர்லிஸ் என்ன போய் வாங்கி வா. ஏமா இருக்கட்டுமா, அதெல்லாம் எதுக்குமா? காப்பி இருந்தா போதுமா? காப்பியா? சரி போ. பாலும் காப்பி போய் வாங்க. என்கிட்ட சில்லற இல்லையே. 2000 ரூபாய் ஆகுது. சீனு 2000 நிறுத்தி எவ்வளவு வருஷம் ஆகுது? இப்ப 2000 இருக்குதுன்றா? அவர் ஞாபகம் மட்டும் சொல்லிட்டாருண்ணா. வெறும் 500 தான் வச்சுருப்பாரு. ஆமாண்ணா. இங்க கடைக்காரன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? 500 ரூபாய் கொடுத்தா சில்லறையே தர மாட்டானா? ஆமாப்பா, ஒரு சில கடைக்காரங்க தரவே மாட்டானுப்பா. இப்ப என்ன பண்ணலாம்? அண்ணனுக்கு காப்பி வாங்கணுமே. அண்ணா சில்லறை நான் வந்து தந்துடுறேன். இத போய் என்னப்பா இருக்கு? தரேன்பா. என்கிட்டயும் 500 தான்ப்பா இருக்கு. இந்த 500 மாத்திப்பாங்க, வாங்கிக்கோ. ஏமா அது எப்படிமா? நீங்க கொடுத்த 500 மாத்திக்க மாட்டாங்க, இந்த 500 மட்டும் மாத்திக்குவாங்க? அது எங்களுக்கு அந்த கடைக்காரருக்கு ரொம்ப நாள் சண்டைண்ணா. எங்க காசுனா ரொம்ப இலக்காரமா பண்ணுது. அது எப்படிமா உங்க காசு எங்க காசுன்னு கண்டுபிடிக்க முடியும்? அதுவும் கரெக்ட் தானே. ஐயோ அந்த காசுல எத்தனை போத பாக்கெட்ல வச்சுக்கோ. நல்ல வேலை ஞாபகம் பார்த்தினா. எதுவுமே கடையில கொடுத்தா சில்லறையே தராது வேற. என்ன பாக்கெட்ல தூக்கி வச்சுக்கிட்டான்? காப்பி வாங்கிட்டு வரல சீனு? அண்ணா காப்பி குடிச்சா பெத்து அதிகமாகி கேன்சர் வருதானா? கேன்சரா? அப்ப காப்பி வேண்டாம்ப்பா. ஏன்பா அண்ணனுக்கு பிரியாணி வேணுதுப்பா. பிரியாணியே சாப்பிட்டுட்டோம். அதுவும் கரெக்ட் தான். சாப்பிடுற நேரத்துல பிரியாணி சாப்பிடலாம். சிக்கன் பிரியாணி வேணாம், மட்டன் பிரியாணி சாப்பிடணும். மட்டன் பிரியாணி சாப்பிடுறியாண்ணா? சாப்பிடலாம்பா. அதுல போய் என்ன இருக்கு? 65 சேர்த்து வாங்கினது. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினது. அண்ணாக்கு நம்ம வீட்டு தண்ணி ஒத்துக்காது. ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுல போய் என்னன்னா இருக்குது? எங்க வீட்டுக்கு வர விருந்தாளி நாங்க தானே கவனிக்கணும். சீனு இது வரைக்கும் நான் யார் வீட்டுக்கும் போனது இல்ல சீனு. உங்க வீட்டுல இப்படி கவனிப்பீங்கன்னு தெரியாது சீனு. அதான் நான் உன்னை அவ்வளவு நாள் கூப்பிட்டேன். நீ வரவே இல்லையே. நீ இப்ப வந்துட்டேன்ல, அப்பப்போ வரேன்பா. ஏமா கஜா, நேத்து குழம்பு வாங்கின்னு வந்து குழம்புக்கு இன்னும் கொடுக்க மாட்டியாமா? அந்த குழம்பு கிணத்துக்காக ஓடியான்ட்டேன். எதுவும் தர பாக்க. குழம்பு கேட்கும் போது எவ்வளவு பாவமா கேக்குற. இப்ப எவ்வளவு தெனாட்டுல பேசுற தெரியுமா நீ? என்ன அப்படி ஊர்ல குழம்பு குத்துற? ஒரு உப்பு சிப்பு இல்லாம குழம்பு குத்துக்கிற? ஏய் நல்லா வழக்கமா தாண்டா எப்ப பேசுற நீ? ஏய் இதுக்கு மேல இந்த கேள்வி வீட்டுல குழம்புலாம் வாங்காத. நல்லா வயசு துணுட்டு இப்ப தெனாட்டுல பேசுறீங்களா? குழம்பு கிணத்தை கொடுத்தா போக போகுது. அதுக்கு ஏன் அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சண்டை போட்டனா? நான் இப்ப சண்டை போடுறத நீ பாத்துட்ட? என்னம்மா நீ வா போன்ற? நான் எப்ப சண்டை போட நீ பாத்த? என்னம்மா யோன்ற? நான் உங்க வீட்டுக்காரர் வேலை செய்யற இடத்துல மேனேஜர்மா. நீ மேனேஜர் ஆயிரு இல்ல மண்ணாங்கட்டியாரு. நீ எப்படி என்ன திட்டுவ? என்னது உன்னை திட்ட நான் தானே? யோ என்னயா சீனு? நான் எப்ப சீனு திட்டினேன்? என்ன பேசுறீங்க? உன்னெல்லாம் வீட நான் கூட்டு பாரு. என்ன சொன்னையா? என்ன கூட்டு வந்த? முதல்ல தோட்டடியா? என்னப்பா கூப்பிட்டு வரும்போது நல்ல மரியாதை கொடுத்தாங்களா? இப்ப தெத்துறாங்களா? நல்ல மரியாதை தாமா கூட்டு வந்தாங்க. இப்ப என்னவோ திடீர்னு இந்த மாதிரி பேசுறாங்க. அதே மாதிரி தான்பா குழம்பு வாங்கி துண்ணும் போது நல்லா பேசுவாங்க. குழம்பு வாங்கி துண்டு போய் நம்மளே தெருத்துவாங்க. என் 500 கூட புடுங்கி வச்சுக்கிட்டாங்கம்மா. 500 ரூபாய் புடிங்க வச்சுக்கணுமா? யோ அது நீ உன் காப்பிக்காக கொடுத்த. என்ன பேசுற? காப்பியே குடுக்கலையே. காப்பி கொடுத்தேன்றா? காப்பி குடிச்சா பித்த வந்து கேன்சல் பண்ணி உன் நல்ல இருந்தே சொல்லலாம். சீனு நீ கூட்டு வரும்போது இப்படிலாம் பேசல சீனு. நீ பேசுறது ஒரு மாதிரியா இருக்கு சீனு. ஆஹா நான் உன் நல்ல இதான் நினைச்சேன். நீ என்ன எப்படி பேசிட்ட? வீட்டு வாசல் நிக்கிற வெளியே போயா? ஏய் இது வரைக்கும் நான் யார் வீட்டா நீ போனது இல்லடா. இப்போ உன் வீட்டு வாசலுக்கு வந்த பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இதுக்கு மேலே வேணுமாமா? பாத்தியா இந்த ஆளு கொழுப்ப? எம்மா தெய்வமே, இனிமே யார் வீட்டாலும் நான் போகவே மாட்டேன். சீனு வா, உன்னைய பாத்துக்கிறேன். பாவம் இது மாதிரி ஒரு நல்ல மனுஷனை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி தெட்டி அடிக்கிறீங்களே. ஐயா உன் குழம்பு நான் தூக்கி அந்த கையில சேட்டு அடிக்கிறேன். போ. இன்னொரு நாளைக்கு குழம்பு கேட்க வருவில்ல, அப்ப பாத்துக்கிறேன் போடிய. யோ உங்க மேனேஜர் வேற திட்டம். அதனால பிரச்சனை எதுவும் வராத. ஏய் அதெல்லாம் வந்தா பாத்துலாம். இங்க பாரு 500 ரூபாய் சுடு சுடு பிரியாணி அணையா? சூடான பிரியாணி வாங்கி வர போறேன்னா. இன்னைக்கு சமையல் ஓவர். எப்ப வரும் தெரியல பிரியாணி. சரி உள்ள போவோம்.